பார்க்கறத பாரு. வீடு ஃபுல்லாக உன்னால தான்டா முடி. வீடு ஃபுல்லாக முடிடா உன்னால். இருடா, இன்றைக்கி உன் முடிக்கு ஒரு வழி நான் பண்ணுறேன்டா. இன்னையோட சேர்றா. இதுக்கப்புறம் உனக்கு வீட்டில் ஒரு முடி கூட இருக்காது பார். இதுக்கப்புறம் வீட்டில் முடியே இருக்காது. எவ்வளோ முடி, எங்கே பார்த்தாலும் முடி, எதில் பார்த்தாலும் முடி. அக்காத, எதில் பார்த்தாலும் முடி. பாருங்க கைஸ், ஒரே ஒரு வாட்டி தான் அவனோட இதில் கோம் பண்ணேன். எவ்வளோ முடி பாருங்க. ஒரு வாட்டி இழுத்தா இவ்வளோ முடி வருது அவனோட ப்ரஷில். அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள். இதை பாருங்கள், மேட்டில் செட்டில் இவ்வளோ முடி இருக்குது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வைக்கிற இடத்துல ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக முடி. பாருங்கள், பீரோ மேலே பாருங்கள் எவ்வளோ முடி பீரோ மேலே இருக்குது. நான் எந்திரிச்சு ஒரு டைம் பார்க்குறேன், என்னடா இது மேலே இப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக இவனோட முடி கைஸ். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே சொல்ல போனால் வீடு ஃபுல்லாக முடி கைஸ். பார்க்குறியா, இன்றைக்கி உனக்கு முடி இருக்காது. இன்னையோட முடிச்சிடுறேன் உன் முடியை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே முடி இருக்குது கைஸ். நான் இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக பார்க்குறேன். எங்கே பார்த்தாலும் முடி இருக்குது. எனக்கு அது ட்ரெஸ் எல்லாம் போடும்போது பயங்கரமாக ஒரு மாதிரி குத்துது, ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம சீச்சுக்குட்டியை கூட்டிகிட்டு போய் க்ரூமிங் பண்ண போகிறோம். முடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியாது. நானும் பொறுத்து பார்த்துட்டேன், முடியல என்னால். அதனால் இன்றைக்கி போயிட்டு நம்ம ட்ரிம்மிங் பண்ணிடுவோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வா போலாம், வா, டைம் ஆச்சு. வா. நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் கைஸ். எங்கே போகிறோம்னே தெரியாமல் போகிற இடம் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். இவனை ஆட்டோவில் வச்சு கண்ட்ரோல் பண்ணங்காட்டி எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பெட் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இறங்கணுன்னா என்னை எங்கேயோ அவுட்டிங் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஜாலி அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கீழே இறங்கி என்னடா இது மொட்டை வெயில் அடிக்குது, எங்கடா என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு அவன் பார்வை. இந்த கிளினிக் லொக்கேட் ஆகிருக்கிறது வண்டலூர் ஜிஎஸ்டி ரோட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில். மேலே கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் செம்ம ஹாப்பியாக ஜாலியாக தான் கைஸ் வந்தான் மேலே முடியும். ஏன்னா அவனுக்கு தெரியல இன்னும் நம்ம எங்கே போக போகிறோன்னு. இவங்கக்கிட்ட பெட்ஸுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்குது. எது வேணாலும் நம்ம இங்கே சீப் ரேட்டில் வாங்கிக்கலாம். இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் இருக்கனால நம்ம டாக்குக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த நம்ம சீசர் இப்போ, அப்பா என்னை விட்டுருங்க, நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னை உள்ளே கூட்டிகிட்டு போகாதீங்க ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா, எனக்கு முடியெல்லாம் வெட்ட வேண்டாம்ப்பான்னு சின்ன குழந்தைங்க கதற மாதிரி கதறனா. விடுவேனா நான்? நீ எப்பட்றா வரமாட்ட ப்ரோ? அவன்லாம் வரமாட்டான் ப்ரோ, இருங்க ப்ரோ நான் கூப்பிட்றேன் அவனன்னு சொல்லி அவன் 2 காலையும் பிடிச்சி அப்படியே மெதுவாக டைல்ஸில் இழுத்துக்கிட்டே உள்ளே போயிட்டேன். அப்பா நீ எப்படியா இருந்தாலும் என்னை விடமாட்டேன், நானே எந்திரிச்சு வரேன்ப்பா அப்படின்னு அவனே எந்திரிச்சு வந்துட்டான். இப்போ இது மேலே அவனை தூக்கி வைக்கிறது தான் பெரிய டாஸ்கே. ஏன்னா அவனை தூக்க முடியாது, இவர் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஓவராக இருப்பார். ஸோ 2 பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணும்போது எங்களால் முடியல. அப்பா தூக்குறேன்னு சொல்லி நீ கீழே போட்டு கை காலுக்கு இது உடச்சி விட்றாதாப்பா. ஓகே, இப்போ இதுக்கு வேறு வழி பண்ணிட்டோம். அந்த டேபிளையே ஹைட்ராலிக் டேபிள் தான் அது. அதை அப்படியே கீழே இறக்கிட்டு மேலே ஏறா சீச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஹாப்பியாக வந்து மேலே ஏறி அவனோட பொசிஷன் படி உக்காந்துட்டான். அவங்க எங்கிட்ட கேட்டாங்க எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணலாம் இவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து லேபுக்கு எப்படி இருக்குமோ, லேபர் டாக்குக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எனக்கு டோட்டலாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் பேசிக்கிட்டே அந்த டேபிளை வந்து ஹைட் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த ஹைட் பண்ணால் தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும் வெட்டுறதுக்கு. அப்போ தான் சீசரும் வெட்டும் போது கீழே குதிக்க மாட்டான். ட்ரிம்மர் மிஷினை கையில் எடுத்தோன்னே பார்த்தா யாரா அவன், இன்னொருத்தன் வரான், என்னை விட அதிகமாக முடி வச்சுருக்கானே, இவனையெல்லாம் வெட்டுறதுக்கு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு போக மாட்டாங்களா, என்னை மட்டும் ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு அவனோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. ட்ரிம் பண்ணும்போது பார்த்தா அவனோட ஸ்கின்னில் நிறையா டிக்ஸ் இருக்குது. இந்த கருப்பாக புள்ளியாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சின்ன டிக்ஸு, அதாவது தமிழில் உண்ணி அப்படின்னு சொல்லுவோம்ல, உண்ணி. இது வந்து முடி இருக்கும்போது பார்த்தா அவனுக்கு சுத்தமாக எனக்கு வெளியே தெரியல. முடியை ட்ரிம் பண்ணும்போது பார்த்தா தான் உள்ளே இவ்வளோ டிக்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டிக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டியாக நிறையா இதெல்லாம் டிக்ஸ் தான். இதுக்கு முன்னாடியே 3 டைம்ஸ் அவனுக்கு வந்து நான் க்ரூம் பண்ணியிருக்கேன், ஹேர் கட் பண்ணியிருக்கேன். பட் மேலே பண்ணும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், மேலே எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான். இதுக்கப்புறம் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவனோட பொறுமையை இழந்துட்டான், கடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
நாங்கள் உடனே வந்து 3 பேரும் அவனை பிடிச்சி அவனுக்கு வாயில் வந்து கேப் போட்டு விட்டுட்டோம். ஏன்னா கேப் போட்டு விடலை அப்படின்னா ட்ரிம் பண்ணும்போது அவன் கடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி அவன் என்ன கடிக்க மாட்டான், பண்ணுறவங்கள கடிச்சிட்டானா, அதனால கேப் போட்டு விட்றது மஸ்ட்டு. ரொம்ப நேரம் கேப் போட்டு விட்டாலும் அவன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் பக்கத்துலேயே நின்று அவனை கேப்பை கழட்டி விட்டு பண்ண சொன்னேன். ஏன்னா இது முடிய அவனுக்கு எல்லா வேக்சினேஷனும் கொடுத்தாச்சு, எந்த வேக்சினேஷனும் அவனுக்கு பெண்டிங் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் அவனுக்கு கேப் இல்லாமல் கட் பண்ணோம். மறுபடியும் அவனுக்கு கொஞ்சம் கழுத்துலலாம் கட் பண்ணுறதுனால ட்ரிம் பண்ணுறதுனால கேப் போட்டே ஆகணுன்ட்டாங்க. ஸோ அந்த கேப்பையும் நான் தான் வாங்கி, ஏன்னா அவங்கள போட விட மாட்டான், என்னை மட்டும்தான் அலோவ் பண்ணுவான் வாய்க்கிட்ட. ஸோ நான் வாங்கி கேப்பை அவனுக்கு போட்டு விட்டேன். அந்த கேப்பை கட்டுறதுக்கு கூட அவங்க ஒரு ஃபார்முலேஷன் வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு ப்ரெஷரில் கட்டணும், எந்த அளவுக்கு டைட்டாக கட்டணும், எந்த அளவுக்கு கட்டினா அவன் வந்து ஓப்பன் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நார்மல் டாக்கு கோஆப்ரேட் பண்ணாக்க இதெல்லாம் கட்டணும்னு அவசியமே இல்லை, அவங்க ஃப்ரீயாக பண்ணிடுவாங்க. இவன் ரொம்ப பயப்படுறதுனால இவனுக்கு வந்து கட்டிட்டு பண்ணால் பெஸ்ட்டு. ஏன்னா இவன் அண்ணின் அம்பி மாதிரி எப்போ எப்படி மாறுவானே தெரியாது. இந்த உடம்புல இருக்கிற டிக்ஸ் எல்லாம் கையிலேயே எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வரல. ஒரு சிலது வந்துச்சு, ஒரு சிலது வரல. இவனுக்கு நிறையா இருக்கிறதுனால அவங்கள்ட்டே நான் சஜெக்ஷன் கேட்டேன் என்ன பண்ணலான்னு. அவங்க இதுக்கு வந்து டேப்லெட் இருக்குது, டேப்லெட் போட்டால் 24 ஹவர்ஸில் எல்லாமே அதுவே கீழே விழுந்துடும், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போகும்போது நம்ம டேப்லெட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ண சொல்லிட்டேன் கைஸ். இவ்வளோ டிக்ஸ் வச்சுக்கிட்டு இவன் எப்படி இவ்வளோ நாள் வந்து இதை தாங்கிக்கிட்டான், மேனேஜ் பண்ணான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் அவன் வந்து இந்த சொரியறது அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ண மாட்டான். என்னன்னு தெரியல, இவ்வளோ டிக்ஸ் உடம்புல வச்சுக்கிட்டு எந்த ரியாக்டுமே பண்ணாமல் இருந்தது என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல கைஸ். நம்ம சீசரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சுட்டி, ஆனால் ரொம்ப பயந்தவன். நான் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பான். யாருமே இல்லை அப்படின்னா ரொம்ப டல்லாக, ரொம்ப ஃபேஸே வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருப்பான். சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அவனுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தங்க அவன் 24 ஹவர்ஸ் அவன் பார்வையிலே இருக்கணும்னு நினைப்பான். நான் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், அவனோட குட் ஹேபிட் பேட் ஹேபிட்ஸை. ஒரு வழியாக பண்ணி முடித்து வெளியே வந்துட்டான் கைஸ். பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த உடம்புக்கும் தலைக்கும் வந்து தனித்தனியாக டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா முடி வந்து தலையில் இருக்கிறனால தலை மட்டும் தனியாக தெரியுது, உடம்பு தனியாக தெரியுது. அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் ஹெட்டையும் சேர்த்து நான் ஷேவ் பண்ண சொல்லிட்டேன். உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தலையும் எடுத்துருங்க, அப்போ தான் ஒரு லேபர் டாக் ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு போய் எடுத்தாங்க கைஸ். ஹெட்டையும் ஷேவ் பண்ணிவிட்டு காது க்ளீன் பண்ணுற செக்ஷனுக்கு வந்தாச்சு. காதில் கொஞ்சம் நிறையா அழுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு கெமிக்கல் மாதிரி காதில் ஊற்றி அதை ஊற வச்சு காட்டன் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியராக எடுத்துட்டாங்க. ஹேர் கட் பண்ணால் காது வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ஃப்ரீயாகவே அவங்க பண்ணுறாங்க. ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எப்பப்பா என்னை வெளியே கூட்டிகிட்டு போவ, தயவு செஞ்சு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போப்பா வீட்டுக்கு அப்படின்னு என்னை இழுத்துக்கிட்டு போனால் ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். ஆட்டோ வந்துடுச்சு. ஸோ ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு போனோன்னா அவனுக்கு நிறைய தண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா ஹேர் கட் பண்ணது ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக அவன் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. இவனுக்கு வந்து ஹேர் கட்டுக்கு வந்து 1300 ஆச்சு. ஹேர் கட்டுக்கு 1300 ஆச்சு. இவனுக்கு வந்து டிக்கு உடம்புல வந்து நிறைய உண்ணி இருக்கிறதுனால வந்து அதுக்கு ஒரு டேப்லெட் வாங்கினேன், அந்த உண்ணி டேப்லெட்டு. அது வந்து ஒரு 700 ஆச்சு. டோட்டலாக வந்து 2000 ஆச்சு கைஸ். பரவாயில்ல, முடிஞ்சது நல்லபடியாக முடிஞ்சது. கட்டிங் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, முடி உழுவுற பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ மெயினாக அந்த முடி பிரச்சனைக்காக தான் நான் வந்து இவனை கூட்டிகிட்டு போய் பண்ணது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கான். அவனுக்கு ஃபஸ்ட் டைம் முடி எடுத்ததுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இப்போ இருக்கான். இன்றைக்கி குளிக்க வைக்கல, ஏன்னா இன்றைக்கி உண்ணி டேப்லெட் கொடுத்துட்டேன். அதனால் அவனை இன்றைக்கி குளிக்க வைக்கல. நாளைக்கு காலையில் குளிக்க வைக்கணும். ஸோ நாளைக்கு காலையில் குளிக்க வைக்கும் போது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து குளிக்க வைக்கிற இது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.
वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।